அதனுடைய 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய முக்கியமான விஷயம் சபையினுடைய துவக்கத்தை குறித்து நாம் இங்க பார்க்கிறோம். இந்த சபையினுடைய ஆரம்பம், திருச்சபையினுடைய துவக்கம் வரலாற்றிலே இந்த பெந்தேகோஸ்தே நாளில் அது துவங்கினது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பெந்தேகோஸ்தே என்று சொல்லும்போது அதனுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே 50 என்பதாகும். பென்டிகாஸ்ட் மீன்ஸ் 50. பெந்தேகோஸ்தே என்று சொன்னாலே 50 என்று அர்த்தம். ஏன் 50 அப்படின்னு நமக்கு தெரியும். கடந்த வாரம் நம்ம சிந்திச்சோம். 1ஆம் அதிகாரத்திலே உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் அவர் சீஷர்களோடு கூட நேரம் செலவிடுகிறார். அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவைகளை பிரசங்கிக்கிறார், கற்றுத்தருகிறார், அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் கொடுத்து 40 நாட்களுக்கு பிறகு அவர் அவர்களை விட்டு பரமேறி செல்லுகிறார். அவர் விண்ணேற்றம் அடைகிறார். அதற்கு பிறகு 10 நாட்கள் இவர்கள் காத்திருக்கிறார்கள். போன வாரத்துல நம்ம முதல் அதிகாரத்துல நம்ம படிச்சோம். அந்த 10 நாட்கள் அவர்கள் காத்திருக்கும் போது அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள். அதே போல யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக மத்தியா என்னும் அந்த அப்போஸ்தலனை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். இதெல்லாம் அந்த 10 நாட்களில் நடைபெறுகிறது. அதுக்கு பிறகு இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, அதாவது பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலருடைய அந்த பண்டிகை நாம் அறிந்திருக்கிறோம். இது அவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. அந்த நாளின் போது கொண்டாடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த நாள் பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது, அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாள் வந்தபோது சில விஷயங்கள் நடைபெறுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். 1வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். 2வது வசனத்துல வாசிக்கும் போது ஒரு முழக்கம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். 3வது வசனத்துல அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அப்படின்னு படிக்கிறோம். இந்த 2வது வசனத்துல பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டானது. 3வது வசனத்துல அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. இந்த அடையாளங்கள் எல்லாம் எதற்காக கர்த்தர் அனுமதித்தார் என்று சொன்னால், இந்த முழக்கமா இருக்கட்டும், அதாவது கேட்கக்கூடிய அடையாளம் முழக்கம் என்பது. அதே போல இந்த பிரிந்திருக்கும் நாவுகள் போல, சரியா, அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவள் மேல் வந்து அமர்ந்தது என்று சொல்லும்போது அது பார்க்கக்கூடிய ஒரு அடையாளம். இந்த கேட்கக்கூடிய அடையாளமா இருக்கட்டும், அதே போல பார்க்கக்கூடிய அடையாளமா இருக்கட்டும், இதெல்லாம் எதற்கான அடையாளம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுப்பதற்கான அடையாளங்களாய் இருந்தது. பழைய ஏற்பாட்டுல கூட நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அக்கினி என்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அதே போல காற்று என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்திற்கான அடையாளங்களாய் பல இடங்களில் நம்மளை படித்து புரிந்து கொள்ள முடிகிறது. இங்க பெந்தேகோஸ்தே நாளில் கூட அதே போல இப்படிப்பட்ட அடையாளங்களை தேவன் அனுமதித்து அவர் பரிசுத்த ஆவியானவரை தருகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். சபை பெந்தேகோஸ்தே நாளில் தான் துவங்க போகிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளின் போது அவர் கொடுக்கப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 4வது வசனத்துல அது நமக்கு புலப்படுகிறது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, சரியா, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. இங்க 2 விஷயமும் நடக்குது. ஒண்ணு பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம், 2வது பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்பப்படுதல் அல்லது நிறைவு என்று நாம் சொல்லலாம். இது 2ஐயும் கொஞ்சம் நம்ம சிந்திப்பது அவசியம். இதனுடைய புரிதல் நமக்கு அவசியம். பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தை குறித்து இதுக்கு முன்பு உள்ள அதிகாரத்துல கூட நம்ம படிச்சோம். அதுக்கும் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா சில இடங்களிலே பரிசுத்த ஆவியினுடைய ஞான ஸ்நானத்தை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்க யோவான் ஸ்நானகன் சொல்லும் வார்த்தைகளை எல்லாம் நம்ம சுவிசேஷங்கள்ல படிச்சு பார்க்கும்போது ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்களானால், மேத்யூ சாப்டர் 3, மத்தேயு 3ஆம் அதிகாரம், அதுல 11வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 11வது வசனம் பாருங்க. மத்தேயு 3:11, மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார்.
இந்த வார்த்தைகளை சொன்னவர் யோவான் ஸ்நானகன். உங்களுக்கு கொடுப்பார் என்று எதிர்காலத்தில் நடைபெறுவதாக அவர் சொல்லுகிறார். என்ன கொடுப்பார்? யார் கொடுப்பார்? எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் யாருன்னு நமக்கு தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடிதான் அவரை அவரை குறித்து பிரகடனம் செய்ய வந்தவர் தான் யோவான் ஸ்நானகன். அப்ப யோவான் ஸ்நானன் நீங்க சொல்லும் போது, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் உங்களை பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல அதை நம்ம படிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அக்கினின்றதை இங்க விட்டுறலாம். ஏன்னா இந்த 11வது வசனத்துல வரக்கூடிய அக்கினி என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. வேற எங்கேயும் போக தேவையில்ல. இந்த 11வது வசனத்துக்கு முந்தின வசனம் 10வது வசனம், அதுக்கு பிந்தின வசனம் 12வது வசனம். இந்த 10வது வசனம் 12வது வசனம், இந்த 2 வசனங்களை நம்ம பார்க்கும்போது இந்த வசனங்களிலே அக்கினி என்ற வார்த்தையை நம்ம படிக்கிறோம். அது எந்த விதத்துல, எந்த அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்கிற அர்த்தத்திலே அங்க எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க 10வது வசனத்தை பாருங்க. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் அப்படின்னு மத்தேயு எழுதுறாரு. 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா அதுல வாசிக்கிறோம், தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினினால் சுட்டெரிப்பார். அப்ப இதெல்லாம் நல்ல விஷயங்கள் கிடையாதுன்றது நமக்கு புரியுது. அக்கினினாலே சுட்டெரிப்பது. அதே போல 10வது வசனத்துல வாசித்தது போல கனி கொடாத மரம் எல்லாம் அக்கினியில போடப்படும். அப்ப இதெல்லாம் நியாய தீர்ப்பை குறிக்கிறது. இப்ப 10ம் 12ம் நியாய தீர்ப்பை பத்தி தான் பேசுது அப்படின்னு சொன்னா, 11வது வசனத்திலும் எந்த மாற்றமும் இருக்க முடியாது என்பதை நாம் சாதாரணமாக புரிந்து கொள்ளலாம். அப்ப அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லும் போது, இந்த இடத்துல அக்கினி என்று சொல்லுவது நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அது நமக்கு இப்போ அவசியம் இல்லை. ஆனா இன்னொரு விஷயத்தை இங்க யோவான் சொல்றாரு, அவர் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார். சரி, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து வருவார், இப்படி எல்லாம் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு இங்க சுவிசேஷங்களே நம்ம படிக்கிறோம். இப்ப அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, போன வாரத்துல நம்ம சிந்திச்சோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயால அவர் சீஷர்களுக்கு சொல்லும் போது அவர் சொல்லுகிறார் இல்லையா? 4வது வசனம் 5வது வசனம் நம்ம படிச்சோம். 1ஆம் அதிகாரத்துல நான் ஞாபகப்படுத்துறேன். 4வது வசனம், அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இதுவும் ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதப்பட்டிருக்கிறத நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணேன் போன வாரத்துல நம்ம படிக்கும் போது. நீங்க பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் சில நாளைக்குள்ளே. அந்த சில நாள் என்பதுதான் 10 நாட்கள். இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு 10 நாட்கள் இவர்கள் காத்திருந்தார்கள். இப்போ இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல முன் சொல்லப்பட்டதும், அதே போல மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல முன் சொல்லப்பட்டதுமான பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்கிற நிகழ்வு எப்பொழுது நடைபெற்றது என்று கேட்டால், வரலாற்று ரீதியாக பெந்தேகோஸ்தே நாளின் போது நடைபெற்றது. சரியா? இதுக்கு இன்னொரு ஆதாரம் நம்ம கண்டிப்பா காண்பிக்கணும். அதை பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, அங்க பேதுரு சொல்றாரு, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை பாருங்க. 15வது வசனம், அதாவது கொர்நேலியோடைய வீட்டுக்கு அவர் போன போது அங்க என்ன நடந்தது என்பதை அவர் சொல்லுகிறார். அப்ப சொல்லும் போது சொல்றாரு, அப்போஸ்தலர் 11:15 பாருங்க. நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே. ஆதியிலேனா எப்போ? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்து பெந்தேகோஸ்தே நாளின் போது. அந்த பெந்தேகோஸ்தே நாளின் போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்மேல் இறங்கினது போல, நம்மேல்னா அப்போஸ்தலர்கள் மேல், நம்மேல் இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்கினார். அவர்கள்னா யாரு? கொர்நேலியோடைய குடும்பம். இப்ப புறஜாதி குடும்பம் ரட்சிப்புக்குள் வருகிறது. அதாவது யூதர் அல்லாதவர்களை பைபிள் புறஜாதிகள் என்று அழைக்கிறது, பிற இனத்தார். அதுல முதலாவது ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு வராங்க அப்போஸ்தலர் 10ல. அவர்களும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்போஸ்தலர் 10 படிக்கும் போது கடைசி சில வசனங்கள்ல அது நமக்கு தெளிவாய் புரிகிறது. அதை இங்க பேதுரு சொல்லும் போது, ஆதியிலே நம்மேல் இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலும் இறங்கினார் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. உடனே பேதுருக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கு பாருங்க. 16வது வசனம், யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். அப்போ அப்போஸ்தலர் 11, 15, 16 படிக்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவா புரியுது, இது ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை போல அவர் குறிப்பிடுகிறார்.
அப்போஸ்தலர் 1 வரைக்கும் இது எதிர்காலத்திலே நடைபெறுகிற சம்பவமா தான் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 11ல இது கடந்த கால நிகழ்வாக பேதுரு குறிப்பிடுகிறார். ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல எப்பொழுது என்று கேட்டால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம் நடைபெற்றது. சரியா? இந்த பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நிருபங்களிலே ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 12:13க்கு வாங்க. அதுல இருந்து ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். 1 Corinthians 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு, அதை கவனிச்சிங்களா? எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இணைக்கிறார். சரியா? நான் அதை மறுபடியும் சொல்றேன். எந்த மனுஷனா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டுமே என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்கிற நிலைமையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவர் கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்படுகிறார். கிறிஸ்துவின் சரீரம் என்று சொன்னால் திருச்சபை. அந்த திருச்சபையிலே அவர் இணைக்கப்படுகிறார். யார் அதை செய்கிறார் என்று இந்த இடத்துல பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அதை செய்கிறார். ரட்சிக்கப்படுகிற ஒரு நபரை அங்கே கிறிஸ்துவின் சரீரத்திலே கொண்டு வந்து இணைக்கிறார். இந்த நிகழ்வுக்கு பெயர் தான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானத்தோட ஒப்பிட்டு நம்ம குழப்பிக் கொள்ள கூடாது. தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் என்பது ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் எடுப்பது இல்லையா? இது எல்லாரும் ஒத்துப்பீங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது ரட்சிக்கப்பட்ட பிறகு நடைபெறுவதல்ல, ரட்சிக்கப்படும் அதே தருணத்தில் நடைபெறக்கூடிய சம்பவமாய் இருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற அதே க்ஷணத்தில், அதே தருணத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரத்திலே அவரை கொண்டு வந்து இணைப்பதற்கு பெயர் தான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். சரியா? இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது இதனுடைய நோக்கம் என்னன்னு நமக்கு புரியுது. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தோடைய நோக்கம் என்ன என்று கேட்டால் அந்த 13வது வசனத்துல ஒரே சரீரத்திற்குள்ளாக அப்படின்னு படிக்கிறோம் பாருங்க. அதுதான் நோக்கம். அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் த சர்ச். சரியா? சபையினுடைய உருவாக்கம் தான் இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தோடைய நோக்கம். The very purpose of the baptism of the Holy Spirit is the formation of the church. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தோடைய நோக்கம், அதோடைய காரணம் என்னவென்றால் சபையினுடைய உருவாக்கமே. அதனாலதான் இங்க படிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர், அதாவது ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். சரியா? கிறிஸ்துவின் சரீரத்தை உருவாக்குகிறார். சரியா? அந்த கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லும் போது திருச்சபை, திருச்சபையினுடைய உருவாக்கம் என்று சொன்னால் திருச்சபைக்கு ஒரு பிறந்த நாள் கொடுக்கணும்னு சொன்னால் நமக்கெல்லாம் ஞாபகம் வரக்கூடிய ஒரே நாள் பெந்தகோஸ்தே நாள். பெந்தகோஸ்தே நாளின் போதுதான் திருச்சபை உருவானது. சரியா? அது எதனால அது உருவாகிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானத்தாலே. சரியா? ரட்சிக்கப்படுற நபர் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அவர் இணைக்கப்படுகிறார். இது வரலாற்றுல ஒரே முறை நடந்த சம்பவம், அவ்வளவுதான். சரியா? ஒரே முறை நடந்த சம்பவம். இது மீண்டும் மீண்டும் நடைபெறுவது இல்லை. ஆனால் இதனுடைய ஆசீர்வாதத்துல ரட்சிக்கப்படுற நாம் கொண்டு வரப்படுகிறோம். சரியா? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்துல இப்ப திருச்சபை உருவானது ஒரே நாள் தான். சரியா? அது பெந்தகோஸ்தே நாள். ஆனா அதுக்கு பிறகு ரட்சிக்கப்படுற யாவரையும் அந்த திருச்சபையில கர்த்தர் கொண்டு வந்து இணைப்பது எப்படி நம்ம சொல்லணும்னு சொன்னால் இதனுடைய ஆசீர்வாதங்களிலே நாமும் பங்கடைகிறோம். ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம். 1947ல இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? ஆங்கிலேயர்கிட்ட இருந்து சுதந்திரம் அடைஞ்சது. இப்ப அந்த சுதந்திர இந்தியா அது எப்பொழுது பிறந்தது என்று கேட்டால் 1947வது ஆண்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் அது பிறந்தது இல்லையா? அதுக்கு பிறகு இந்த பூமியிலே பிறக்கிற எல்லா குழந்தைகளும் எதுலதான் பிறக்கிறாங்க? சுதந்திர இந்தியாவில தான் பிறக்கிறாங்க இல்லையா? இப்ப பிறக்கிற யாருமே எங்க நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னு போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா ஏற்கனவே அவங்க சுதந்திர இந்தியாவில தான் பிறக்கிறாங்க இல்லையா? அந்த சுதந்திர இந்தியாவினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும்
சரியா? அந்த பிரிவிலேஜஸ் எல்லாம், அந்த ஸ்லாக்கியங்கள் எல்லாம் யாருக்கு வந்து சேருது என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் வந்து சேருகிறது. இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். ஒருவேளை வெளியில ரொம்ப வெயில்ல நீங்க போயிட்டு வரீங்க, களைப்பா வரீங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வரும்போது நீங்க ஒரு ரூம்க்குள்ள ஏசி போட்டு வச்சிருக்கு. சரியா? ஏற்கனவே இருக்கிறவங்க ஏசி போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த ஏசி போட்ட ரூம்க்குள்ள ஒருவர் நுழைகிறார். வெளியில இருந்து வெயில்ல ரொம்ப டயர்டா வர்றார். அவர் உள்ள போய் மறுபடியும் ஏசிய போடணும்னு அவசியம் இல்ல. சரியா? ஏற்கனவே வந்து அங்க வந்து ஏசி போட்டு வச்சிருக்கு. இப்ப அந்த ரூம்குள்ள நுழையும் போது அந்த ஏசியினுடைய எல்லா என்ன சொல்றது, அந்த அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், அதாவது அந்த ஸ்லாக்கியங்கள் எல்லாம் அவருக்கும் கிடைக்குது. சரியா? அதை மறுபடியும் மறுபடியும் போடணும்னு அவசியம் இல்லை. இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானம் அதே போன்றதுதான். வரலாற்றிலே ஒரே சமயம் நடைபெற்றது. ஆனால் அதற்கு பிறகு ரட்சிக்கப்படுகிற எல்லாருமே அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு வரப்படுகிறார்கள். அதாவது ரட்சிக்கப்படுற ஒரு நபரை பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இணைக்கிறார். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அந்த திருச்சபையை பற்றி சொல்லணும்னா, உலகளாவிய சபை என்று நாம் அழைக்கிறோம் இல்லையா? யூனிவர்சல் சர்ச். அந்த உலகளாவிய சபையிலே ஒரு ரட்சிக்கப்படுகிற நபர் இணைக்கப்படுகிறார். அந்த இணைப்புக்கு பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானமே காரணமாய் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். தண்ணீர் முழுக்கு ஞான ஸ்நானம் என்பது ஒரு நபரை ஸ்தல சபையில் அங்கத்தினர் ஆக்குகிறது. சரியா? நான் சொல்றதை மறுபடியும் நல்லா கவனிங்க. தண்ணீர் முழுக்கு ஞான ஸ்நானம் எதுக்கு தேவை என்று சொன்னால், ஒரு நபர், ஒரு விசுவாசி, அவர் ஸ்தல சபை, இப்ப சாலிகிராமம் சபையா நீங்க கூடி வந்திருக்கிறீங்க. சாலிகிராமன்ற இடத்துல உங்களுடைய ஸ்தல சபை இருக்கிறது. அந்த சபையில ஒருவர் அங்கத்தினர் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தண்ணீர் முழுக்கு ஞான ஸ்நானம் அவசியம். அந்த லோக்கல் சர்ச்சோட 2 ஆர்டினன்சஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒன்னு பேப்டிசம், இன்னொன்னு லார்ட் சப்பர் இல்லையா? திருவிருந்து. இப்ப இந்த தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் சல சபையில் தான் ஒருவரை அங்கத்தினராக்குகிறது. ஆனா பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது ரட்சிக்கப்படுற ஒரு நபரை உலகளாவிய சபையில் இணைக்கிறது. சரியா? உலகளாவிய சபையில் அவரை இணைக்கிறது. ரைட். இதெல்லாம் வந்து பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். சரியா? இப்ப பாருங்க, 1 கொரிந்தியர் 12:13 இதை உபதேசமா படிச்சிடறோம். யூதராயினும் கிரேக்கராயினும் நம்ம எல்லாரையும் ஒரே சரீரத்துல யார் இணைச்சிருக்கிறார்? ஒரே ஆவியானவர். அப்ப இதுல இருந்து நடைமுறை பாடம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம ஒற்றுமையா இருக்கணும்ன்றதான் நடைமுறை பாடம். அவ்வளவுதான். யூதராயனும் கிரேக்கராயனும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? சபையினுடைய மிகப்பெரிய ரகசியமே என்ன? எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள யூதர்களும் புறஜாதிகளும் சம அந்தஸ்து வகிக்கிறார்கள் என்பதுதான் சபையினுடைய மிகப்பெரிய ரகசியம். இததான் எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் வெளிப்படுத்துறார். அப்போ நாம சபையா புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, நமக்குள்ள இருப்பவர் ஒரே ஆவியானவர். நம்மளை எதுல கொண்டு வந்து இணைச்சிருக்கிறார் அப்படின்னா, ஒரே சரீரத்தில். அது கிறிஸ்துவின் சரீரம். அப்படி இருக்கும்போது நம்மிடையே இருக்கக்கூடிய வேற்றுமைகள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நம்மிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை குறைவு, ஐக்கிய குறைவு, மாற்று கருத்துகள், பேதங்கள், இதெல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். சபையினுடைய ஒற்றுமை, ஐக்கியம் நிலைநாட்டப்பட வேண்டும். சரியா? நாம கிறிஸ்துவினுடைய வருகை மட்டும் சபையிலே அந்த ஒருமனப்பாட்டை காத்து, அந்த ஐக்கியத்தை காத்து, சரியா, சபையினுடைய ஒற்றுமையை காத்து கொள்றதுக்கு கையில காலில் விழுந்தாலும் பரவாயில்ல. சரியா? நான் எப்பயுமே சொல்லுவேன், சபையினுடைய ஒற்றுமையை காத்து கொள்றதுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான், அது தாழ்மை தான். ஹியூமிலிட்டி இஸ் த ஒன்லி சீக்ரெட் டு பிரிசர்வ் த யூனிட்டி ஆஃப் த சர்ச். சபையினுடைய ஒற்றுமையை நீங்க காத்துக்கொள்வது உங்களுடைய அறிவினால முடியாது. சபையினுடைய ஒற்றுமையை காத்துக்கொள்ள தேவைப்படுற ஒரே விஷயம் தாழ்மை. அந்த தாழ்மை இருக்கும்போது நிச்சயமாக சபையினுடைய ஒற்றுமை காக்கப்படும். இதுதான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய நடைமுறை பாடம். சரியா? அப்படியாக நம்ம கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து மற்றவர்களை நம்மை காட்டிலும் மேன்மையாக கருதி நாம அந்த ஒற்றுமையை நிலைநாட்ட தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்யட்டும். சரியா? சரி, இது 4வது வசனத்துல நம்ம புரிஞ்சுக்கிறது. இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல என்ன நடைபெற்றது என்று கேட்டால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். ரைட். 2வது ஒண்ணு நடைபெற்றதுன்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, அது வசனத்திலே நேரா வருது. 4வது வசனத்துல நம்ம படிச்சோம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, இல்லையா? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதலை குறித்து நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். இங்க ஒரு விஷயத்தை நான் காமிச்சு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட இந்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்கும்போது 11வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, 11வது வசனத்துக்கு
அதுல கடைசியில வாசிக்கிறோம், தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அதை கவனிச்சீங்களா? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், தேவனை புகழ்ந்து, தேவனை துதித்து, அவரை ஆராதித்து, அவரை உயர்த்துவார்கள், அவரை புகழ்ந்து பேசுவார்கள். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காண்பிப்பதுதான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்கும். இதுக்கு இடையே நிறைய நடக்குது. 4வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரைக்கும் இவங்க எல்லாம் வேற வேற பாஷைகள்ல பேசுறாங்க. அந்த பாஷைகள் எல்லாம் அங்க கூடி வந்திருக்கிறோடைய மக்களுக்கு புரியுது. அந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இவங்க எல்லாம் கலிலேயர்களாச்சே, நம்ம பாஷைகள்ல எப்படி பேசுறாங்க? லோக்கல் டைலக்ட்ஸ் வித்தியாசப்படுது. கிட்டத்தட்ட 19 ஊர்கள்ல இருந்து கூடி வந்திருக்கிறாங்க. இந்த மக்களுடைய மொழிகள்லாம் வேறு வேறாய் இருக்கிறது. இந்த அப்போஸ்தலர்களுக்கு தெரிஞ்சது அரமைக் மொழி. ஏன்னா லோக்கல்ல அவங்க எல்லாம் கலிலேயர்கள் பேசக்கூடிய மொழி பாத்தீங்கன்னா அரமைக் மொழி. அதுக்கு மேல வேற எதுவும் தெரியாது. மிஞ்சி மிஞ்சி போனா எபிரேய மொழி தெரிஞ்சிருக்கும், ஏன்னா யூதர்கள். எபிரேய மொழி தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா உலகளாவிய மொழியாய் அன்றைக்கு இருந்த கிரேக்க மொழி தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான். இதை தாண்டி வேற எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆனா இவங்க எல்லாம் இந்த 19 ஊர்கள்ல இருந்து கூடி வந்திருக்கிறவர்களுடைய அந்த மொழிகளில் பேசுகிறார்கள். அவங்களுக்கு அது தெளிவா புரியுது. சரியா? அப்ப புரியும் போது என்ன பேச கேட்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. See, this is the result of the filling of the Holy Spirit. இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்படும் போது அவர் கிறிஸ்துவை உயர்த்தி காண்பிப்பார், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். இந்த இடத்துல இவங்களுடைய பேச்சினால கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறாங்க. ஆனா இதுக்கு பிறகு இவருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்த விதத்தின் மூலமாகவும் அவர்கள் கிறிஸ்துவை உயர்த்தி காண்பித்தார்கள். வாழ்க்கையினாலும் வாயின் வார்த்தையினாலும் கிறிஸ்துவை எப்பொழுது ஒரு விசுவாசி உயர்த்தி காண்பிக்க முடியும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்படும் போதே. சரியா? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விசுவாசி மாம்சத்துக்குரிய நிலையில செயல்படுவார் என்று சொன்னால், அவர் கிறிஸ்துவை உயர்த்த மாட்டார், தன்னை தான் உயர்த்துவார். அதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. ஆனா ஒரு விசுவாசி பரிசுத்தாவியினால் ஆட்கொள்ளப்படுவாரானால், பரிசுத்தாவியினால் நிறைந்த நிலைமையில அவர் ஜீவிப்பார் என்று சொன்னால், அவர் கிறிஸ்துவை உயர்த்துவார். நான் அநேக இடங்கள்ல இதை சொல்லியிருக்கேன். ஆனாலும் ஒரு சில முக்கியமான வசனங்கள் நிச்சயமா காண்பிக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான ஊழியம் என்னன்னு கேட்டா, கிறிஸ்துவை உயர்த்தி காண்பிப்பதுதான். இன்னைக்கு நிறைய பேர் தவறா நினைச்சிட்டு இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவருக்காக ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறதா ஆவியினால் நிரப்பப்படுதல் நினைக்கிறாங்க. அவரால் நிரப்பினா ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவருக்காக. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவரை பற்றி நீங்கள் புகழுவீர்களானால் அதுவே பரிசுத்த ஆவியானவருக்கு விருப்பமான செயல் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை புகழுவீர்களானால், இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவீர்களானால், அவரை வெளிப்படுத்தி வாழுவீர்களானால், அவரை உயர்த்தி பேசுவீர்களானால், அவரையே மற்றவர்களுக்கு அறிக்கை செய்வீர்களானால், அதுலதான் பரிசுத்த ஆவியானவர் விருப்பப்படுகிறார். சரியா? ஏன்னா புதிய ஏற்பாடு முழுக்க நீங்க வாசி பார்க்கும்போது எங்கேயுமே பரிசுத்த ஆவியானவர் தம்மை தாமே மகிமைப்படுத்தி கொள்ளுகிறார் என்று வாசிக்கவே முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுத்தும் ஒரே நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் புஸ்தகத்துக்கு வாங்க. போன வாரமே கொஞ்சம் இதை நான் சொன்னேன், இருந்தாலும் சில வசனங்கள் நான் காமிச்சு கொடுக்குறேன். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஜான் சாப்டர் 16, அதுல 13-14 வசனங்கள், 13-14 வசனங்கள் பாருங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்த வசனம் பாருங்க. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். சொல்றது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மேலறையிலே சீஷர்களோடு கூடியிருக்கும் போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் என்னுடையதிலிருந்து எடுத்து பேசுவதனால் என்னை மகிமைப்படுத்துவார். இன்னொரு வசனம் நோட் பண்ணிக்கோங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதனுடைய அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், முழுசாவே படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12:3. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும், அதை கவனிச்சீங்களா? தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதை கவனிச்சீங்களா? பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒரு மனுஷன்
இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. சரியா? இது வெறும் வாயினால சொல்றது மட்டும் கிடையாது. அவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக வைத்து வாழக்கூடிய அந்த செயலை குறித்து நாம இங்க பார்க்கிறோம். வாயில யாரு வேணா நீ இயேசுதான் கர்த்தர்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டா ஒருவேளை சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல ஆழமான சத்தியம் என்னவென்றால், இயேசுவே கர்த்தர் என்று அல்லது இயேசுவே எனது வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் எஜமானர் என்று ஒருவர் உணர்ந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கர்த்தத்துவத்தை, இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த எஜமானத்துவத்தை, இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையின் அதிகாரியாக வைத்து அவர் எப்பொழுது வாழ்வார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்படும் போதேதான். சரியா? நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுக்க படிச்சு பாருங்க. இங்கதான் இது ஆரம்பிக்குது. ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுக்க படிச்சு பாருங்க. நீங்க நிறைய இடங்கள்ல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அப்படின்னு நம்ம வாசிக்க முடியும். அப்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அப்படின்னு நம்ம வாசிக்கும் போதெல்லாம் அதுக்கு கீழே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா, அவங்க இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பேசியிருப்பார்கள், இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காண்பித்திருப்பார்கள். 4வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்தே பேசுகிறார். சரியா? அநேக உதாரணங்கள் இப்படி சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதே பரிசுத்த ஆவியின் நோக்கம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா? உங்களுடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அவர் அதிகாரியாய் இருக்கிறாரா? உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களுக்கும் அவரை அதிகாரி ஆக்கி இருக்கிறீர்களா? இன்னும் அவருடைய கர்த்தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் வெளிப்படாத இடங்கள் என்னென்ன? அதை நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க எடுக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்மானம், உங்களுடைய சுய ஆசைக்காக அதை எடுக்கிறீங்களா, அல்லது தேவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அந்த தீர்மானத்தை எடுக்கிறீர்களா? குறிப்பாக திருச்சபை என்று சொல்லும் போது அதில் எடுக்கப்படும் எல்லா தீர்மானங்களும் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டவைகளாய் இருக்க வேண்டும். சரியா? இந்த ஆதி திருச்சபையை பார்க்கும்போது பின்னாடி நம்ம படிப்போம். 6வது அதிகாரத்துல 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தீர்மானம் சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்ததுன்னு வாசிக்கிறோம். அதே போல இங்க 2ஆம் அதிகாரத்துல பிறகு நம்ம படிக்கும் போது அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு அப்படின்னு நம்ம வாசிக்கிட்டே இருக்கிறோம். இவங்க ஒருமனப்பட்டு வரும்போதெல்லாம் கிறிஸ்துவை உயர்த்தி இருக்கிறார்கள், ஒருமனப்பட்டு வரும்போதெல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவை அதிகமாய் வெளிப்படுத்தினதற்கான காரணம், இவர்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருந்தார்கள். நான் நினைக்கிறேன் போன வாரம் ஒரு 3 நிபந்தனைகள் நான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு ஒரு விசுவாசி என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 1, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்பொழுதும் சமர்ப்பணம் உள்ள ஒரு வாழ்க்கை. என்னுடைய அனைத்தையும் நான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே, என்னுடைய ஆசைகள் அல்ல, என்னுடைய விருப்பங்கள் அல்ல, என்னுடைய லட்சியம் அல்ல, என்னுடைய இலக்கு அல்ல, ஆனால் உம்முடைய சித்தத்தின்படியே எனது வாழ்க்கையில் நான் வாழ வேண்டும், உம்முடைய சித்தமே ஆக கடுவது என்கிற நிலைமையில நம்முடைய சிந்தனைகளாய் இருக்கட்டும், உணர்ச்சிகளாய் இருக்கட்டும், சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கட்டும், நம்முடைய வாழ்வின் லட்சியங்களாய் இருக்கட்டும், தீர்மானங்களாய் இருக்கட்டும், இதை அனைத்தும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஆட்கொள்ளப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ள நீங்க நீங்க ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யறதுக்கு அவருக்கு அதிக விருப்பம் தான். ஆனா நீங்க உங்களையும் ஒப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய ஆசையை தான் இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா, அவராலே உங்களை ஆளுகை செய்ய முடியாது. இதனால நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க எபேசியர் 5:18 பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல நீங்க ஒரு கட்டளையாக வாசிக்க முடியும். கட்டளை அப்படின்னு சொன்னா நான் செய்ய வேண்டிய ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப நான் அதுக்கு இணைஞ்சு கொடுக்கும் போதுதான், நான் அதுக்கு இசைந்து கொடுக்கும் போதுதான், சரியா, ஒரு விசுவாசி தன்னையே முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் போது ஆவியானவர் அவரை ஆட்கொண்டு வழிநடத்த முடியும். சரியா? 2வது அர்ப்பணிப்பு, 1வது. 2வது கீழ்ப்படிதல், தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை. கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக அப்படின்னு பவுல் சொல்லுவார். சரியா? இந்த கிறிஸ்துவின் வசனம் உங்களை நடத்த நீங்கள் முழுவதுமாய் உங்களை ஒப்பு கொடுத்து அதற்கு கீழ்ப்படியும் போது நீங்க ஆவியானவரால் நிரப்பப்படுவீர்கள். நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ஆவியானவர் ஒரு ஆயுதத்தை எடுக்கிறார் என்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எடுக்கும் ஒரு ஆயுதம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்துதான் உங்களை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துகிறார். சரியா? நீங்க எப்பெல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல
வேதத்தை திறந்து உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை புடமிடும், என்னுடைய குறைகள் எல்லாம் உணர்த்தும், என்னை கிறிஸ்துவை போல மாற்றும் அப்படின்னு நீங்க சொல்லும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தை கொண்டுதான் உங்களோடு பேசுகிறார், கண்டித்து உணர்த்துகிறார், வழி நடத்துகிறார், நம்மள கிறிஸ்துவின் சாயல்ல அவர் உருவாக்குகிறார். ஆக வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிற ஒரு விசுவாசி. முதலாவது சொன்னேன், ஒப்பு கொடுக்கிற விசுவாசி, சமர்ப்பணம் செய்கிற, தன்னையே முழுவதுமாய் சமர்ப்பணம் செய்கிற விசுவாசி. இரண்டாவது, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற விசுவாசி. மூணாவது, தன்னுடைய பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்து மனம் திரும்புகிற இருதயத்தோட, அந்த மனம் திரும்புதலின் அனுபவத்தோடு வாழக்கூடிய விசுவாசி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற, பயன்படுத்தப்படுகிற, ஆளுகை செய்யப்படுகிற விசுவாசியாய் இருப்பார். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சீக்ரெட். என்னுடைய வாழ்க்கையில இதை கத்துக்கிட்ட பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையே மாறிச்சு. என்னுடைய பாவங்களை கர்த்தரிடத்துல அறிக்கை செய்வது அவசியம். அந்த பாவங்களை கர்த்தரிடத்துல அறிக்கை செய்து உண்மையான மனம் திரும்புதலோடு வாழும்போது தேவ ஆவியானவரால் நான் ஆட்கொள்ளப்படுகிறேன். அப்ப ஒப்பு கொடுக்கிற ஒரு விசுவாசி, கீழ்ப்படுகிற ஒரு விசுவாசி, தன்னுடைய பாவத்தை மறைக்காமல் கர்த்தரிடத்துல அறிக்கை செய்து மனம் திரும்புகிற இருதயத்தோடு வாழக்கூடிய ஒரு விசுவாசியை பரிசுத்த ஆவியானவர் எப்படி மாற்றுகிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவை போல மாற்றுகிறார். இதான் நம்முடைய காலிங். சரியா? ஒரு விசுவாசியினுடைய அழைப்பே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபப்படுவதுதான். ரோமர் 8 வாசிக்கிறோம் இல்லையா? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை முன் அறிந்திருக்கிறார் இல்லையா? முன் அறிந்தார், முன்குறித்தார், அவர்களை அழைத்திருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். எதுக்கு இந்த 5 பதங்கள் எதுக்கு பவுல் சொல்றார்? எதுக்காக நம்மளை முன்னறிந்தார்? எதுக்காக முன்குறித்தார்? எதற்காக அழைத்தார்? எதற்காக நீதிமான்களாக்கி இருக்கிறார்? எதற்காக மகிமைப்படுத்த போகிறார்? ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மறுரூபப்பட வேண்டும் என்பதற்காகவே. தட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்டு தி லைக்னஸ் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கம். அநேக இடங்கள்ல நீங்க படிச்சு பாருங்க. இப்ப கலாத்தியர் 5 படிக்கிறோம், ஆவியின் கனி தான் வாசிக்கிறோம் இல்லையா? ஆவியின் கனி அப்படின்னு படிச்சுட்டு அந்த 9 குணாதிசயங்களை படிக்கிறோம். அந்த 9 குணாதிசயங்களை சுருக்கமா சொல்லணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்துலதான் அந்த 9 குணாதிசயங்களும் பூரணமா இருந்தது. இந்த கிறிஸ்துவை போல மாறுகிற ஒரு வாழ்க்கை, அதுதான் ஆவியின் கனி. சரியா? இந்த மாதிரி நீங்க எல்லா இடத்துலயும் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் என்னை மறுரூபப்படுத்துகிற அந்த ஒரு நோக்கம் தான் பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. சரியா? அதுக்கு உங்களை நீங்களே ஒப்பு கொடுப்பதற்கு தயாரா? ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கு நீங்கள் தயாரா? உங்களுடைய பாவங்களை கர்த்தரிடத்துல அறிக்கை செய்து மனம் திரும்புதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் தயாரா? அப்படி நீங்கள் தயாரா இருப்பீர்களானால் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரியா? அதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா இவங்க பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, 11வது வசனத்துல தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே அப்படின்னு தான் படிச்சோம். அப்படி அதாவது இயேசு கிறிஸ்துவ உயர்த்தி காண்பிக்கிறாங்க. இதுக்கு பிறகு கூட பேதுரு ஏஞ்சி நின்னு என்ன பண்றாரு? நீங்க 12, 13 எல்லாம் படிச்சீங்கன்னா, பேதுரு ஏஞ்சி நின்னு என்ன பண்ண போறாரு அப்படின்னா, அவர் இயேசு கிறிஸ்துவ தான் உயர்த்தி காண்பிக்க போறாரு. சரியா? நீங்க 21வது வசனம் வரைக்கும் இங்க நடக்கிற விஷயத்த பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு மேற்கோள் காமிச்சு இதுதான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 22வது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 36வது வசனம் வரைக்கும் அவர் கிறிஸ்துவை பற்றி மட்டுமே பேசுகிறார். 22ல இருந்து அந்த செய்தி ஆரம்பிக்கிறார். அதுல இருந்து 36 வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ பற்றி மட்டும்தான் பேசுறார். 22வது வசனத்துல இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் மூலமாய் அவரை தேவன் என்று காண்பிக்கிறார், அவரை கிறிஸ்து என்று காண்பிக்கிறார். சரியா? 23ல இருந்து வாசி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாய், அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய், அவருடைய பரமேறுதலின் மூலமாய் இந்த இயேசுவே கிறிஸ்து என்று காண்பிக்கிறார். திஸ் இஸ் த கண்டென்ட் ஆஃப் பீட்டர்ஸ் சர்மன். பேதுருவுடைய செய்திக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்கணும்னா இதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அதனுடைய விஷயம், அதனுடைய உள்ளடக்கம் அதுதான். இயேசுவே கிறிஸ்துவானவர் என்பதை யூத மக்களுக்கு புரிய வைக்கதான் பேதுரு இந்த செய்தியை கொடுக்கிறார். சரி, நம்ம கிரமமா படிப்போம். வேகமா அதை நான் சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா நீங்க இதுக்கு பிறகு வரக்கூடிய குற்றச்சாட்டெல்லாம் நீங்க 12, 13 படிப்பீங்க. சரியா? இந்த இடத்துல வேறு மொழிகள்லாம் பேசுறாங்களே, அந்நிய பாஷையெல்லாம் பேசுறாங்களே, அதை பற்றி ஒருவேளை நீங்க கொரிந்தியர் புத்தகம் படிச்சீங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலா நீங்க கத்துப்பீங்க. இந்த இடத்துல நமக்கு சில விஷயங்கள் மட்டும் புரியுது. சரியா? அது மட்டும் நான் சொல்லிடுறேன். அந்நிய பாஷைகள் என்கிறது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் கொடுக்கக்கூடிய ஒரு வரம், அதுல சந்தேகமே இல்லை.
4வது வசனம் படிச்சீங்கன்னா ஆவியானவர் தங்களுக்கு தந்தொருளின வரத்தின்படியே அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகள்ல பேச தொடங்கினார்கள். ஆனா இது பேசும்போது அதனுடைய விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சுது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மொழிகளாய் இருந்தது. அது மட்டுமல்ல, அவர்கள் கிறிஸ்துவை உயர்த்தி அவர்கள் காண்பித்தார்கள். இது 3 மனசுல வைக்கணும். அந்நிய பாஷையில ஒருத்தர் பேசுறாருன்னு சொன்னா அந்த மொழி, அந்த அந்நிய பாஷை என்பது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்க வேண்டும். 2வது, அந்த மொழியில அவர் பேசும்போது அது எல்லாருக்கும் புரிய வேண்டும். அந்த மொழியிலே பேசக்கூடியவர்கள் கூடி வரும்போது அவர்களுக்கு அது புரிய வேண்டும். 3வது, அவங்க பேசுற அந்த கண்டென்ட், அந்த உள்ளடக்கம், அந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா ஆண்டவரை உயர்த்தி புகழுவது. சரியா? இது 3ம் இல்லை அப்படின்னு சொன்னா அதை அந்நிய பாஷையின் வரம் என்று நாம் சொல்ல முடியாது. அதை மாத்திரம் இங்க நான் தெரியப்படுத்துறேன். மீதியான விஷயங்கள் நீங்க கொரிந்தியர் புத்தகத்துல அந்நிய பாஷையை பத்தி நிறைய படிப்பீங்க. சரியா? அது ஆண்டவர் இந்த இடத்துல அப்போஸ்தலர்களுக்கு அந்த நேரத்தின் போது கொடுத்த வரம். அவர்களுக்கு இந்த மொழிகள் தெரியாது. இதுக்காக எந்த பயிற்சியும் எடுக்கல. சரியா? இதெல்லாம் நம்ம மனசுல வைக்கணும். அவங்க இதுக்கு எந்த பயிற்சியும் எடுக்கல. ஆனா இந்த நேரத்துல இன்ஸ்டன்டேனியஸா ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த மொழிகள், அந்த அதுதான் வரம். அந்த மொழியிலே அவர்கள் பேசினார்கள். சரியா? ஓகே. அந்த மொழிகளில், வித்தியாசமான மொழிகளில் பேசினார்கள். ஓகே. இப்ப ஒரு குற்றச்சாட்டு வருது, இவங்க எல்லாம் மதுபானம் எடுத்துதான் இதெல்லாம் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது பேதுரு என்ன செய்யறாரு அப்படின்னா யோவேல் தீர்க்க தரிசனத்துல இருந்து சில வசனங்களை மேற்கோள் காட்டுறார். சரியா? 17வது வசனத்துல இருந்து பாருங்க, 16ல இருந்தே படிக்கிறேன். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரின் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். பாருங்க, இப்ப சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் இங்க நடந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. சரியா? இது யோவேல் புஸ்தகத்தை மட்டும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் எப்பொழுது இஸ்ரவேல் நாட்டுக்கு நடைபெற போகிறது என்று கேட்டால் எதிர்காலத்துல நடைபெற போகிறது. உபத்திரவ காலத்துடைய முடிவிலே அவர்கள் யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களோ அந்த இஸ்ரவேல் தேசத்தார் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அவர்களுக்கான அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அப்பொழுது நடைபெற போகிற விஷயங்கள் தான் இவைகள் எல்லாம். ஆனால் இதுல ஒன்னே ஒண்ணுதான் இங்க நடக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டா பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். சரியா? அது நமக்கு தெளிவா புரியுது. பரிசுத்த ஆவியானவர் இங்கே கொடுக்கப்படுகிறார். ஏன் அப்புறம் யோவேல் தீர்க்க தரிசன அந்த வசனங்களை எடுத்து பேதுரு இங்க மேற்கோள் காட்டுகிறார் என்று சொன்னால் கூடியிருக்கிறவர்கள் யூதர்கள், கூடியிருக்கிறவர்கள் யூதர்கள் அல்லது யூத மார்க்கத்தை அவங்களும் கூடி வந்திருக்கிறாங்க. யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள் அப்படின்னு படிக்கிறோம் 10வது வசனத்துல. அதாவது யூதர்களாய் மாறின புறஜாதிகள், அவங்களதான் யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள் பைபிள் சொல்லும். சரியா? அப்ப இவங்க தான் கூடி வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு பழைய ஏற்பாடு தெரியும். அப்ப பேதுரு இங்க என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா யோவேல் தீர்க்க தரிசன அந்த பகுதியை எடுத்து அது மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்க நடைபெறுகிறது என்று சொல்லி அவர் இங்க சுட்டி காண்பிக்கிறார். இந்த மேற்கோள் மாத்திரம்தான் யோவேல் இருந்து எடுக்கிறார். சரியா? மற்றபடி இந்த சம்பவங்கள் எல்லாம் இங்க நடைபெறுகிறதாக பேதுரு இங்கே சொல்லுவது இல்லை. நம்ம வாசிக்கும் போதே தெரியும், சூரியன் இந்த நேரத்துல அங்க என்ன சொல்றது, அங்க சூரியன் இருளாகும் அப்படிலாம் படிச்சோம் இல்லையா? பூமியை ரத்தம் அக்கினி புகை காடாகிய அதிசயங்கள் இதெல்லாம் அங்க நடந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. சொப்பனங்கள் கண்டார்களா என்று கேட்டால் இல்லை. தீர்க்கதரிசனம் உரைத்தார்களா என்று கேட்டால் இல்லை. இதெல்லாம் நடக்கல இங்க. ஆனா ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் பின்பு வரக்கூடிய நாட்களிலே யூத நாட்டினருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி அவர்கள் எப்படி பரிசுத்த ஆவியானவரை அனுபவிக்க போகிறார்களோ அதே போல திருச்சபை ஆரம்பமான இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். சரியா? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக, ஏன்னா இவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, ஒரு சிலர் பரியாசம் பண்றாங்க, இவங்க எல்லாம் குடிச்சிட்டு பேசுறாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எதிர்க்க பேதுரு என்ன செய்யறாருன்னா தற்காப்பு செய்கிறார். ஹி இஸ் டிஃபெண்டிங். என்ன சொல்லி டிஃபெண்ட் பண்றாரு அப்படின்னா இவங்க எல்லாம் குடிச்சிட்டு பேசல, ஆனா யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி தான் இங்க நடைபெறுகிறது என்று காண்பிக்கிறார். சரியா? அதை நம்ம இங்க புரிந்து கொள்ளுகிறோம்.
சரி, அதோடு பேதுரு இங்க நிறுத்தல. பேதுரு நிறுத்தாம என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர்களுக்கு அறிவிக்கிறார். சரியா? பெந்தகோஸ்தே நாள்ல பேதுரு கொடுத்த அந்த செய்தி 22வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அதை கவனிச்சீங்களா? இந்த இயேசு என்ன செய்தார்னு பேதுரு இங்க சொல்றாருன்னா, அற்புதங்கள், அடையாளங்கள், பலத்த செய்கைகள் இதெல்லாம் செய்து அவர் தேவனை வெளிப்படுத்தினார். சரியா? முதலாவது இதை காமிச்சிடுறார். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல மேசியாவை குறித்து அல்லது கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட பகுதிகளை எடுத்து பார்க்கும்போது அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் அவர் செய்வார் என்று தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப இயேசு என்பவர் தான் கிறிஸ்து என்பதை நிரூபிக்க அவர் முதல் ஆதாரமா என்ன காண்பிக்கிறார் என்று சொன்னால், அவர் செய்த அற்புத அடையாளங்கள். அந்த அற்புத அடையாளங்கள் பலத்த செய்கைகள் மூலமாய் தேவன் வெளிப்படுகிறார். அவ்வளவுதான். சரியா? ஆண்டவரை அவர் வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கமே பிதாவை வெளிப்படுத்த. ஒரு விதத்துல சொல்லணும்னா, விசுவாசிகளாகிய நம்மை கர்த்தர் எதற்கு ரட்சித்திருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த, தேவனை வெளிப்படுத்த, அதற்காக தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அதற்குதான் இயேசு கிறிஸ்து இங்க என்ன செய்திருக்கிறார் சொன்னால், இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் இதெல்லாமே அவர் செய்திருக்கிறார். அதன் மூலமாய் தேவனை வெளிப்படுத்தினார். ரைட். அதுக்கு பிறகு எது மூலமா அவரை கிறிஸ்துன்றதை நிரூபிக்கிறார்னு கேட்டா, 23வது வசனம் பாருங்க. அவருடைய மரணத்துக்கு போயிடுறார். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம். முதலாவது அவருடைய வாழ்க்கையை பத்தி பேசினார். அந்த வாழ்க்கையில அவர் செய்த அந்த அற்புத அடையாளங்கள் அதெல்லாம் சொன்னார். அடுத்தது பாருங்க 23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். சரியா? இதுல ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாரு. இந்த இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவருடைய முன் அறிவின்படியும் அவருடைய நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும். சரியா? இது தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனை. தேவன் அவருடைய முன் அறிவின்படி அவர் திட்டமிட்ட ஒன்று. அதன் அடிப்படையிலே இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் அந்த இயேசுவை நீங்கள் அறியாம என்ன செய்யறீங்க அப்படின்னா, அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் அப்படின்னு சொல்றார். சரியா? 24வது வசனத்துக்கு வரும்போது அதுல சொல்றாரு, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்க கூடாது இருந்தது. அதை கவனிச்சீங்களா? பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டது வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக. சரியா? இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மரணம் இல்லை என்று சொன்னால் நாம் நீதிமான்கள் ஆக முடியாது. நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்திருக்காது. ஆனால் கர்த்தர் இந்த ஒரு பலி மரணத்தின் மூலமாய் தான் நமக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும் என்பதை அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்தார் என்று கேட்டால், அது அவருடைய உயிர்த்தெழுதலின் நிகழ்வு ரொம்ப முக்கியமானது. அந்த உயிர்த்தெழுதல் தான் அதுக்கான சாட்சி. அதாவது தேவன் கிறிஸ்துவின் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அத்தாட்சி, ஆதாரம் என்னவென்றால் அவருடைய உயிர்த்தெழுதல். சரியா? ஜீசஸ் கிரைஸ்ட் resurrection is the proof that God has accepted the sacrifice of the Lord Jesus Christ, the death of the Lord Jesus Christ. அதான் இந்த இடத்துல காண்பிக்கிறார். சரியா? இப்ப நீங்க ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்க ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இந்த உண்மையை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. 24, 25 படிக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் அதன் கடைசி 2 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எனப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அதை கவனிச்சீங்களா? அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இந்த வசனத்துக்கு முன்புள்ள வசனங்கள்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எப்படி ஆபிரகாம் விசுவாசித்தார், அதன் மூலமாய் அவர் தேவனை எப்படி நம்பினார், அந்த விசுவாசத்தினால் அவர் எப்படி நீதிமானானார் என்கிற அந்த உதாரணத்தை எல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். சரியா? ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமானானார். ஆனா அந்த விசுவாசம் எப்படி செயலாக வெளிப்பட்டது என்று சொன்னால், ஈசாக்க ஆண்டவர் பலி செலுத்த சொல்லும் போது
அவர் அந்த பலி செலுத்துவதற்கு அவர் முற்பட்டார் இல்லையா? அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலதான் ஒரு ஒரு மனுஷன் நீதிமான் ஆகிறார். அவர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது நீதிமான் என்று தேவனால் அறிக்கை பண்ணப்படுகிறார். ஆனால் இதனுடைய அத்தாட்சி எது என்று கேட்டால் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். அதுதான் தேவன் அந்த பலி மரணத்தின் மூலமாய் நம்மை நீதிமான் ஆக்குறார் என்பதற்கான ஆதாரமாய் இருக்கிறது. பேதுரு இதைதான் சொல்றார். பேதுரு நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கே வந்துருங்க. இந்த இந்த விஷயத்த பேதுரு சொல்லும் போது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா, கூடி வந்திருக்கிறவர்கள் யூதர்கள் கூடி வந்திருக்கிறதுனால பழைய ஏற்பாட்டிலிருந்து வசனங்களை எடுத்து மேற்கோள் காண்பிக்கிறார் இல்லையா? பழைய ஏற்பாடு தான் யூதர்களுக்கு தெரியும். அந்த நாட்கள்ல இதெல்லாம் எழுதப்படல, புதிய ஏற்பாடுலாம் எழுதப்படல. அப்ப பழைய ஏற்பாடு யூதர்களுக்கு தெரிஞ்சதுனால அதுல இருந்து சில வசனங்களை எடுத்து இயேசு கிறிஸ்து இப்படி பாடுபடுவது, மரிப்பது, உயிர்த்தெழுவது இதெல்லாம் வேத வாக்கியங்களின்படி நடந்தது என்பதை பேதுரு இங்க தெளிவாய் காண்பிக்கிறார். நீங்க அந்த வசனங்களை பாருங்க. 25வது வசனத்துல இருந்து சில வசனங்களை காண்பிக்கிறார் இல்லையா? அவரை குறித்து தாவீது என்ன சொல்றாரு? தாவீது சங்கீதத்துல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அதனால என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். அந்த வார்த்தையில கவனிச்சிங்களா? என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். எழுதுறது தாவீது இல்லையா? தாவீது தன்னுடைய வாழ்க்கையினுடைய சில சூழ்நிலைகளை தான் இதை சொல்றாரு. ஆனா இந்த வசனத்தை யாருக்கு இங்க பேதுரு அப்ளை பண்றாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. கீழே அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா 31வது வசனத்துல சொல்றாரு. 31வது வசனத்துல, அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்துல விடப்படுவது இல்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன் அறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். யார் சொன்னா? தாவீது சொன்னார். தாவீது தன்னை குறித்து சொல்லவில்லை, ஆனால் கிறிஸ்துவை குறித்தே சொன்னார் என்று பேதுரு இங்கே காண்பிக்கிறார் இல்லையா? அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாருன்னா, பழைய ஏற்பாட்டில சங்கீத புஸ்தகத்திலிருந்து எடுத்து சில வசனங்களை மேற்கோள் காண்பித்து அவர் என்ன செய்யறாருன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு அது உண்மையானது, அது தேவனால் திட்டமிடப்பட்டது, முன் அறிவிக்கப்பட்டது என்பதை அவர் இங்க எடுத்து காண்பிக்கிறார். யூத மக்கள் இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. 32வது வசனத்துல சொல்றாரு, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் இல்லையா? வேதம் மட்டும் சாட்சி அல்ல, நாங்களும் சாட்சி என்பதை சொல்லுகிறார். 33வது வசனத்துல இருந்து பாருங்க, அவர் பரமேறுவதை குறித்தும் சில வசனங்களை எடுத்து மேற்கோள் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்துகிறார். அடுத்தது அவருடைய பரமேறுதலை குறித்து பேசுறார். 33ல இருந்து பாருங்க, அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். இது நமக்கு புரியுது இல்லையா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், சீஷரோடு இருந்தார், அதுக்கு பிறகு பரமேறி போனார், தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் காண்கிற இந்த பரிசுத்த ஆவியை அவர் அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதை சொல்லிட்டு மறுபடியும் பழைய ஏற்பாட்டில இருந்து வசனங்களை எடுத்து மேற்கோள் காண்பிக்கிறார். பாருங்க 34 பாருங்க, தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறான் இல்லையா? சங்கீதம் 110 நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். இந்த வசனங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மேற்கோள் காண்பித்தார் இல்லையா? அதே போல இங்க பேதுருவும் மேற்கோள் காண்பிக்கிறார். இந்த வசனங்களை எடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, தாவீது மரித்தான், அவனுடைய கல்லறை இந்த நாள் வரைக்கும் நம்ம மத்தியில இருக்கு. தாவீது பரமேறி போல, பரலோகத்துக்கு எழுந்தருளி போல. அப்ப தாவீது யாரை பத்தி பேசினார் என்று கேட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினார். அவருடைய பரமேறுதல், அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த நிலை, அதெல்லாம் இதுல சொல்றார். நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார். இந்த இடத்துல கர்த்தர் என்று சொல்வது பிதாவை குறிக்கிறது. என் ஆண்டவருடனே சொன்னார் என்று சொல்லக்கூடியது ஆண்டவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்ப பிதா இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் பரமேறின பிறகு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. சரியா? ஒரு ராஜ்யத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன், உம்முடைய சத்துருக்களை எல்லாம் உமது பாதப்படி ஆக்கி போட போறேன், அது வரைக்கும் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும். நமக்கு தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த கனம் நிறைந்த மகிமை நிறைந்த அந்த இடத்துல இருந்துதான் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் இல்லையா? முதல் முறை இந்த பூமிக்கு அவர் வரும்போது அவர் மன்னிக்கிற இயேசு கிறிஸ்துவாய், அன்பு நிறைந்த தெய்வமாய்,
தன்னுடைய உயிரையே மனு குலத்துக்காக கொடுக்கக்கூடியவராய் வந்தார். ஆனால் இரண்டாவது முறை இந்த பூமிக்கு அவர் வரும்பொழுது தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கக்கூடிய வகையில அவர் வரப்போகிறார் இல்லையா? அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்க போகிறார். பூமியிலே நியாய தீர்க்க போகிறார். அதெல்லாம் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அது வரைக்கும் என்னுடைய வலது பார்சில உட்காரும் என்று அங்க பழைய ஏற்பாட்டில தாவீது சொன்ன வார்த்தைகளை எடுத்து இதை யாருக்கு சொல்றாரு பேதுருன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்றாரு. அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த செய்தியில இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்கள், அடையாளங்கள், பலத்த செய்கைகள், அது ஒண்ணு. ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், இது ரெண்டாவது. மூணாவது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். நாலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரமேறுதல், விண்ணேற்றம் அடைதல், இப்பொழுது அவர் அங்கே இருப்பது. இது எல்லாவற்றையும் எடுத்து பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறினது. இது நான் சொல்ற வார்த்தை இல்லைங்க, பழைய ஏற்பாட்டுல படிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டு வசனங்கள் இவரை குறித்து தான் அறிவிக்கிறது என்று சொல்லி பேதுரு தெளிவாக அங்க கூடி வந்த யூத மக்களுக்கு சொல்றாரு. அந்த கன்க்ளூஷன் தான் நம்ம அடுத்த வசனத்துல பாக்குறோம். 36வது வசனத்துல பாருங்க. ஆகையினால், அந்த செய்தியினுடைய ஒரு முடிவுரை தான் 36வது வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவை தான் தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். யூதர்களுக்கு இதுதான் தேவை இல்லையா? அந்த இடம் பொருள் ஏவல் அறிந்து பேதுரு பிரசங்கிக்கிறார். ஏன்னா இந்த இயேசுவை தான் அவர்கள் நிராகரித்தார்கள். இந்த இயேசுவே வேண்டாம் என்று சொன்னார்கள் இல்லையா? பரபாஸ் தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த இயேசுவை கிறிஸ்துவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் நாட்டினராய் யூத நாடாய் அவரை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் சிலுவையில அறைந்தார்கள், நிராகரித்தார்கள், வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாது இருப்பீர்கள் என்று சொன்னார். எதிர்காலத்தில் அது நடக்க போகுது. ஆனா இந்த இடத்துல சபையினுடைய ஆரம்பிக்கும் போது பேதுரு யூத மக்களுக்கு இந்த இயேசுதான் கிறிஸ்து என்பதை நிரூபிப்பதற்காக இந்த செய்தியை அவர் கொடுக்கிறார். சரியா? இந்த இயேசு கிறிஸ்துவானவர், அவர் கிறிஸ்துவாய் இருக்கிறார், அவர் ஆண்டவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் அதிகாரியாய் இருக்கட்டும். நான் இதனுடைய ரெஸ்பான்ஸ் பத்தி அடுத்த வாரம் வரும்போது நம்ம படிக்கலாம். இந்த செய்தி முடியும் போது யூத மக்கள் எப்படி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அதுல இருந்து என்ன நடக்குது, எப்படி சபை உருவாகிறது, இந்த விஷயங்களை நம்ம அடுத்த வாரம் படிப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம இதுல கற்றுக்கொள்வது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனது வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியா இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த இயேசுவை இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனால் அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு கர்த்தராக இருக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்கு கர்த்தராக நீங்கள் வைத்து வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் அவசியம் என்பதை நாம கற்றுக்கொண்டோம். 2 விஷயங்கள் இன்னைக்கு படிச்சோம். பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம், 2வது பரிசுத்த ஆவியின் நிறைவு. பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் என்பது பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்படும் நபரை அதே தருணத்தில் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இணைக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம். அப்படி இணைக்கப்படும் நாம் நம்முடைய ஒற்றுமையை காத்து, அந்த ஒருமனப்பாட்டை காத்து, ஐக்கியத்தை காத்து அவரை மகிமைப்படுத்துவது அவசியம். ஒரே வாயினால், ஒரே மனதினால் நாம் அவரை துதிப்பது, ஆராதிப்பது, ஊழியம் செய்வது, ஜெபிப்பது இல்லையா, நாம செய்யும் அனைத்து செயலிலும் அந்த ஒருமனப்பாடு இருந்தால் அதில் கிறிஸ்து வெளிப்படுகிறார், மகிமைப்படுகிறார். சரியா? இதை முதல்ல நம்ம கத்துக்கிட்டோம். 2வது பரிசுத்த ஆவியின் நிறைவு என்று நம்ம சொல்லும் போது அதுக்கு தேவைப்படுவது அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை, கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை, பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புகிற வாழ்க்கை. சரியா? அந்த வாழ்க்கையில தான் கிறிஸ்து வெளிப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒருவர் தான் பரிசுத்த ஆவியானவருக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவரால் பயன்படுத்தப்படுகிறவர்கள் பரிபூர்ணர்கள் அல்ல, வெறும் அறிவாளிகள் அல்ல. ஆனால் தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர்கள் உடைக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள். நீங்கள் உடைக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். தேவனுடைய சமூகம் உங்களை புடமிட்டால் நீங்கள் அநேகருக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய விசுவாசிகளாய் வாழ முடியும். அதுதான் ஆவியானவர் செய்யும் செயல். ஆவியானவர் உங்களுக்குள்ள கிறிஸ்துவை உருவாக்குகிறார். கிறிஸ்துவின் சாயல்லே நீங்கள் உருவாகப்படுகிறீர்கள். இந்த சிந்தையோடு நம்ம தொடர்ந்து ஜீவிப்போம். ஆண்டவர் நம்மை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நமது வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியாய் வைத்து ஜீவிப்போம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை தொடர்ந்து வாழுவோம்.
இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தை எல்லாவற்றின் மூலமாய் கிறிஸ்து வெளிப்படட்டும். அப்படிப்பட்ட அனுபவங்களை தேவன் நமக்கு தருவாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.